அழகே அழகு சீரியல்ல டுடே எபிசோடில் நம்ம மலர் இருந்துட்டு பயங்கரமாக புலம்பிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. என் தம்பி கார்த்திக்கு தான் ஸ்ருதியை லவ் பண்ணுறேன்னு வந்து சொன்னானா, இல்லை எங்கள் அம்மா தான் இந்த வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்டாங்களா, இவங்க என்னமோ இஷ்டத்துக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் வேலை ஏதோ என் புருஷனுக்கும் அவங்க சின்ன பையனுக்கும் வேலை கிடைச்சிருச்சு, அதுக்குன்னு எல்லாருக்கும் கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும்னா அதுக்கு யாரால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக புலம்பிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் நான் வந்து கஷ்டப்படுறதே போதாதா, இதில் என் அம்மா இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, வேணும்ட்டா வந்து இந்த வீட்டில் பொண்ணாக கேட்க போகிறாங்க, ஏதோ இஷ்டத்துக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா சும்மா இருக்காமல் நம்ம பாக்கியராஜுக்கு என்ன பண்ணுறீங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை இல்லை பேங்க்கை வெளியே இருக்கிற டீ கடையில் தான் நின்று டீயை குடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நல்லா சாப்பிட்டீங்களா, நீ போட்டு கொடுத்ததான் டீ நானும் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நல்லா இருந்துச்சா, அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு, நீ என்னைக்கு செய்கிறது குறையா இருந்திருக்கு, அதெல்லாம் வேற லெவலில் நல்லாவே இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னடி ஆச்சு, எதுக்காக இவ்வளோ கோவமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஏதோ எங்கள் அம்மா கார்த்திக்கு பொண்ணு பார்த்துருக்காங்க. ஓ அப்படியா, இது நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நல்ல விஷயந்தான், இந்த விஷயத்த உங்கள் அம்மா விட்டு கேட்டுட்டு வந்துட்டு என்னெல்லாம் பேச்சு பேசினாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா, ஏதோ எங்கள் அம்மா வந்து இந்த வீட்டுக்கு பொண்ணு கேட்ட மாதிரி, நல்ல வேலை எங்கள் வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்குவாங்களோன்னு நாங்கள்லாம் பயந்துக்கிட்டே இருந்தோம், அப்படி எதுவுமே செய்யாமல் உங்கள் தம்பிக்கு வேற ஒரு இடத்துல பொண்ணு பார்த்தீங்கல்ல, ரொம்ப சந்தோஷம், உங்கள் தம்பிக்கு ஏன் கவர்மெண்ட் வேலை கிடைக்கல, ஏன் முயற்சி பண்ணி தான் எல்லாமே கிடைச்சிருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா இஷ்டத்துக்கும் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காங்க. நான் இந்த வீட்டில் வந்து கஷ்டப்படுறது போதாதான், என் தம்பிக்கும் இந்த வீட்டில் இருந்து பொண்ணு எடுக்கணுமா, உன் தங்கச்சி நல்லவதான், அதுக்காக போயும் உங்க வீட்லயே நாங்கள் பொண்ணு எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அம்மா ஏதோ பேசியிருப்பாங்க, நம்ம அம்மா தானே, வயசாயிடுச்சு விடுமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆமா, உங்க அம்மாவை பத்தியோ இல்லை உங்க வீட்டில் யாராவது பத்தி சொன்னா உடனே அவங்களுக்கு வயசாயிடுச்சு விடுமான்னு சொல்லுவீங்க. இது அவங்க பேசினது தப்புதான்னு சொல்லி ஒரு வார்த்தையாச்சு நீங்கள் சொல்கிறீங்களா பார்த்தியா, ஆமாம் அவங்க பேசினது ரொம்ப தப்பு தான், அதுக்காக உங்ககிட்ட நான் எத்தனை தடவை வேணாலையும் சாரி சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம பாக்கியராஜ் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் சைடு கேப்பில் நம்ம மலர் இருந்துட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க. என்னடா ஆச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹார்ட்டு கிஸ்ஸு வர்ற மாதிரி சிம்பிளெல்லாம் அனுப்பி விடுறாங்க. நான் எவ்வளோ பெரிய வேதனையை கொட்டிக்கிட்டு இருக்கேன், உனக்கு இந்த ரொமான்ஸ் எல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பரை வந்து பிளாக்ல போட்டு விட்டுடுறாங்க. என்னடா இது, என் நம்பரை பிளாக்ல போட்டு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம பாக்கியராஜ் வந்து பயங்கரமாக ஷோக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்துதான் வீட்டுக்கு வராங்க. லக்ஷ்மி இருந்துட்டு பாப்பாக்கு கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பாப்பா இருந்துட்டு அன்னைக்கு வேற மாதிரி சொன்னீங்க, இன்னைக்கு வேற மாதிரி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியா நான் பேசினேன், இல்லை இல்லை நீ தான் தப்பாக காது கொடுத்து கேட்டிருப்ப, இல்லை பாட்டி நீங்கள் தான் தப்பாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பதிலுக்கு பதிலே பாப்பாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாக்கியராஜ் வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அம்மாவுக்கு ஸ்நாக்ஸு, பாப்பாவுக்கு சாக்லேட்டு, அவங்க தங்கச்சிக்கு சிப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாக்கியராஜ் இருந்துட்டு எல்லாரும் போனதுக்கு அப்புறமா நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தனியாக போயிட்டு மலர் கிச்சனில் இருக்கிற போது இந்தா உனக்கான சிப்ஸு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. உங்கள் அம்மாவுக்கு உன் தங்கச்சிக்கு எல்லாரும் இருக்கிற போது அதெல்லாம் கொடுத்தீங்க, ஆனால் எனக்கு மட்டும் எல்லாரும் போனதுக்கப்புறமா கொண்டு வந்து கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மலர் வந்து கேட்ட உடனே, அப்படிலாம் ஒன்றும் இல்லடி, பயந்துக்கிட்டுக்கு தானே இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, எனக்கு அப்படி ஒரு சிப்ஸே தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உனக்கு என்ன தாண்டி ஆச்சு, என் அம்மா பேசினதுக்கு எல்லாத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்டாச்சு, அதையும் மீறி நான் வேற என்ன பண்ணணும்னு நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியராஜ் வந்து கேட்ட உடனே, இந்த பாரு இந்த பால்கோவா சாப்பிடு, உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி ஊட்டி விட்டுறாங்க. சரி நீங்கள் பேசினது எல்லாத்தையும் நான் மன்னிச்சிடுறேன், பிளாக்ல உங்களோட நம்பரை எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. அப்பாடா, இனிமேல் எந்த பிரச்சனையும் வந்தாலும் சரி பால்கோவை கொடுத்து சரி பண்ணிட வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட மலருக்கு இன்னுமே ரொம்ப கோபம் வருது. இந்த எவ்வளோ ஒருத்தி வீட்டுக்கு வந்து என்ன சுயமரியாதை இல்லாதவன்னு சொல்லுவா,
ஆனால் நீங்கள் என்னடனா பால்கோவா கொடுத்தா இவ சரியாக போயிடுவான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்னெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பாக்கியராஜ் கிட்ட சண்டையை போட்டு விட்டுடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ரேவதியோட வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தங்கராஜ் இருந்துட்டு அவங்க அம்மாவுக்கு சுளுக்கு எடுத்துட்டு இருக்காங்க. கால் வலின்னு சொன்னீங்களே, இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா வேண்டாமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாண்டா, இதுவே சரியாக போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு சரிம்மா வாங்கம்மா வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், வேறு எதுவும் தேவையில்லை, என்ன உன் மச்சாங்காரனையும் அவன் பொண்டாட்டியும் இதே வீட்டில் வச்சுருக்கலான்னு முடிவு எடுத்துகிட்டே என்ன. நல்ல வேலை சுரேஷை பற்றி ஞாபகப்படுத்தினீங்க. மாமா ஃபோன் பண்ணியிருந்தார், சுரேஷையும் மதியும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து விட சொன்னார். சுரேஷ்கிட்ட நான் பேசிட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ்க்கு கால் பண்ணி நேராக மதியோட காலேஜுக்கு போய் மதியை கூட்டிகிட்டு வாடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மாமா உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர சொன்னார், அவர் வர சொன்னால் அவளை எதுக்காக நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனோம், அவளெல்லாம் நான் கூட்டிகிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம சுரேஷ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாமே இப்போ சரியாக போயிடும், நீ மதியை கூட்டிகிட்டு நேராக வீட்டுக்கு கிளம்பு, இங்கே வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷன் வந்து சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி அழகே அழகு சீரியலில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.